காலைல பார்த்தீங்கன்னா, மாட்டு பொங்கல் அதுவுமா காலைல கோலம் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இன்றைக்கி தோஷம் பார்த்தீங்கன்னா, கேஸ் அடுப்பில தாங்க செஞ்சுருந்தேன். அடுப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பொட்டு வச்சுட்டு பொங்கல் பாத்திரத்துக்கும், தேக்ஸாவுக்கும் பொட்டு வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பால் ஊற்றி, அதுக்கப்புறம் பொங்கல் வந்து வைக்க ஆரம்பிச்சாச்சுங்க. பொங்கல் வந்து கிழக்கு பக்கமாக பொங்கி வந்ததுக்கப்புறம் அரிசி வந்து சேர்க்க ஆரம்பிச்சாச்சுங்க. அரிசி வந்து 3 முறை சுற்றி அதுக்கப்புறம் வந்து பொங்கலில் வந்து போடணுங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் இப்படி தாங்க பொங்கல் செய்வோம். ஒவ்வொருத்தர் சுற்றி போட மாட்டாங்க. அப்படியே டைரெக்டாக அரிசி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய பொண்ணு பார்த்திங்கன்னா கோலம் போட்டுட்ருக்காங்க. எப்போவுமே என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா பொங்கல், சுண்டல், தக்காளி சாதம் 3மே இருக்கணுங்க சக்கரை பொங்கல் செய்கிற அன்றைக்கி. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக பொங்கல் சாப்பாடெலாம் எடுத்து ரெடியாக பண்ணி வச்சாச்சுங்க. அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அம்மா பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், பொரியல், தயிருங்க நல்லா சுட்டிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு பேக் பண்ணிவிட்டு வந்தாச்சு.